1996இல் வெளியான இந்தியன் படத்தில் ஒரு காட்சி. இந்தியன் தாத்தா ஒரு கொலை செய்துவிட்டு ஒரு கடிதம் எழுதுவார். அதில் உள்ள எழுத்து நடையை வைத்து கடிதத்தை எழுதியவர் சுதந்திரப் போராட்ட காலத்தைச் சேர்ந்த வயதானவர் ஒருவர் என சிபிஐ ஆபீசர் கண்டுபிடிப்பார். அதேபோன்று 1995 அமெரிக்காவை 18 ஆண்டுகளாக தபால் வழி குண்டுகள் அலைக்கழித்து வந்தன. யாரோ பல்கலைக்கழகங்களுக்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் தபால் வழியே குண்டுகளை அனுப்பிக் கொண்டிருந்தார்கள். பார்சல்களை திறந்ததும் குண்டுகள் வெடித்தன. 18 வருடமாக நிகழ்ந்த சம்பவங்கள், பல மரணங்கள். நாடு முழுக்க கல்வி நிறுவனங்களில் பார்சல்களை திறக்கவே பயந்தார்கள். எந்த துப்பும் இல்லாத நிலையில் அந்த மர்ம நபருக்கு யுன்ஃபார்மர் என பெயர் வைத்தார்கள். யுனிஃபார்மர் கொடுத்த ஒரே குழு அவன் விரிவாக எழுதிய கடிதங்களும் பிரகடனமும் தான். 35,000 பக்கத்துக்கு தொழில்நுட்பம் கல்வி வளர்ச்சிக்கு எதிராக அவன் ஒரு பிரகடனத்தை எழுதியிருந்தான். எழுதி நியூயார்க் டைம்ஸுக்கு அனுப்பியிருந்தான். எந்த ஆதாரமும் துப்பும் இல்லாத நிலையில் அந்த பிரகடனத்தை ஆராய ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழக மொழியியல் பேராசிரியர் ரோஜர் ஜூஹி என்பவரை அழைத்து வந்தார். பிரகடனம் துளிகூட பிழையின்றி மிக உயர்தரமான ஆங்கிலத்தில் எழுதியுள்ளது. சாதாரண குற்றவாளி இப்படியெல்லாம் 35,000 பக்கத்துக்கு பிரகடனம் எழுதி கொண்டிருக்க மாட்டான். நீங்கள் தேடும் நபர் மிகப்பெரிய படிப்பு படித்தவர். போலீசுக்கு அதிர்ச்சி. குண்டுகளை இப்படி மிக துல்லியமாக வைப்பதாலும், விமான கம்பெனி ஒன்றுக்கு குண்டுகளை அனுப்பி இருந்ததாலும் யுனிஃபார்மர் ஒரு மெக்கானிக் என அவர்கள் கருதி இருந்தார்கள். விமான கம்பெனிகளின் மெக்கானிக்கள் எல்லாம் தீவிர கண்காணிப்புக்கு உட்பட்டிருந்தார்கள். இப்படி அதெல்லாம் அவசியமில்லை. பிரகடனம் முழுக்க அமெரிக்க ஆங்கிலத்தில் இல்லாமல் பிரிட்டிஷ் ஆங்கிலத்தில் உள்ளது. உதாரணமாக, லைசன்ஸ் எனும் வார்த்தையில் எஸ் என்பதை பயன்படுத்தாமல் சி என்பதை பயன்படுத்துகிறார்கள். கருப்பர் என சொல்லாமல் நீக்ரோ என்று 1960களின் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இவர் நிச்சயமாக 1950களில் பள்ளிப்படிப்பை முடித்தவராக இருக்க வேண்டும். 1960களில் கல்லூரிக்கு போயிருக்க வேண்டும். அப்படியானால் இவர் பிறந்தது 1950களில். இப்போது ஆண்டு 1995. தோராயமாக ஒரு 40+ வயதுடையவரை தேட வேண்டும். போலீஸ் இதை செய்தது. 20 வயது இளைஞன் என கருதி இருந்தார்கள். அந்த கணிப்பும் வீண். பேராசிரியர் இன்னும் ஒரு குழுவை கண்டுபிடித்தார். இந்த வட்டார நடையையும் இதில் பயன்படுத்தப்படும் வார்த்தைகளையும் பார்த்தால் 1950களில் சிகாகோவில் வெளிவந்த சிகாகோ ட்ரிபியூன் நாளிதழ் பயன்படுத்திய வார்த்தைகளையே பயன்படுத்துவது தெரிகிறது. குழு என்னும் வார்த்தையை கிளீவ் எனும் எழுதுகிறார். பெண்களை குறிக்க சிக் எனும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்கள் தேட வேண்டிய நபர் சிகாகோவில் உள்ள 40+ வயதான ஒரு பெரிய படிப்பு படித்த கல்வியாளர். நாடு முழுவதும் விரிக்கப்பட்ட வலை அதன்பின் சிகாகோவில் விரிக்கப்பட்டது. அந்த பிரகடனத்தில் உள்ள பத்திகள் FBI இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. இந்த மாதிரி வித்தியாசமான எழுத்து நடை, பேச்சு நடை உள்ளவரை உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தால் போலீசுக்கு சொல்லுங்கள் என. சிகாகோவில் லிண்டா பேட்ரிக் எனும் பெண் அதை படித்தார். அதில் உள்ள ஒரு வார்த்தை அவரது கவனத்தை ஈர்த்தது. கூல் ஹெட் லாஜிஷியன் எனும் வார்த்தையை அந்த அவரது கணவரின் தம்பி கிட்ட டெட் தான் அடிக்கடி பயன்படுத்துவார் என்பதை கண்டுபிடிக்கிறார். உடனே FBI தொடர்பு கொண்டார். இப்படி தினம் ஆயிரக்கணக்கில் FBIக்கு போன் வரும் என்றாலும், சிகாகோ மத்தியம வயது நன்றாக படித்தவர் என்றதும் FBIக்கு சுவாரஸ்யம் கூடியது. டெட் ஒரு கல்லூரி பேராசிரியர். டெட்டின் கடிதங்களை ரகசியமாக தேடி எடுத்தார்கள். அதில் கேக்கை சாப்பிட்டு கொண்டே அதை வைத்திருக்கவும் ஆசைப்படக்கூடாது டெட் என எழுதியிருந்தது. யுனிஃபார்மரின் பிரகடனத்தில் இருக்கும் அதே வார்த்தைகள். ஆனால் கைது செய்ய இது போதாது. நீதிபதி அணுகி சர்ச் வாரண்ட் கேட்டார்கள். மொழியியல் ஆய்வுகளை சமர்ப்பித்து இதை முதன்மை ஆதாரமாக கொண்டு சர்ச் வாரண்ட் கொடுங்கள் என கேட்க, நீதிபதி, என்னப்பா உலக வரலாற்றில் இல்லாத புதுமையாக எழுத்து நடையை வைத்து எல்லாம் சர்ச் வாரண்ட் கேட்கிறீர்கள் என கடிந்து கொண்டாலும் கொடுத்து விட்டார்.
சோதனையில் அனைத்து ஆதாரங்களும் சிக்கின. டெட் ஜெயிலுக்கு போனார். இது பெர்ஃபெக்ட் கிரைம். எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது என என் மூளையை பிரயோகித்தேன். கடைசியில் கூட வாங்காமல் மானை கொன்று அதிலிருந்த நானே க்ளூ தயாரித்து ஒட்டி எடுத்து குண்டுகளை தயாரித்தேன். எப்படி பிடித்தீர்கள்? இத்தனை அறிவை விவரமாக பயன்படுத்த தெரியாமல் இப்படி முட்டாள்தனத்துக்கு பயன்படுத்தியதை என்னவென சொல்ல?